மேஷராசி திருச்செந்தூர் செல்வது விசேஷம். அடிவயிறு கழிவு பாதை நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனம். 7.5 சனியில் இருக்கிறதுனால் உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷத்திற்கு எல்லாமே கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. லாபம் அமிர்தமாக ஏற்படும். நிறைய தொழிலுக்கு அட்வைசராக மாறுவீர்கள். நிறைய இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். ஒரு தொழில் இல்லாமல் பல தொழிலில் கிடைக்கும். உங்களை கேலி செய்தவர்கள், உங்களை கிண்டல் செய்தவர்கள், உங்களை புறம் பேசியவர்கள், உங்களை தவறாக பேசியவர்கள், உங்களை சபித்தவர்களெல்லாம் மாட்டிக்கொள்வார்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பார்கள். மேஷராசியில் இருக்கக்கூடிய சிலருடைய தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறுவார்கள். ஒரு வீடு இருக்கிறது என்றால் 10 வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வரும். கார் வாங்கிறது, இது வாங்கிறது, ஹெலிகாப்டர் வாங்கிறது, ஃப்ளைட் வாங்கிறதெல்லாம் வரும். ஏனென்றால் பெரிய அளவுக்கு தொழிலை ஏற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய கூட்டு தொழில் நண்பர்கள்லாம் வருவார்கள். நீ வா, சும்மா என் கூட இரு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ பார்த்துக்கோன்னு வா. எப்படி மரண பயம் போய்டும். அப்படியே மேஷம் கோபத்திலே இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படியே அடைச்சிங்கன்னு இருக்கும். நிறைய பேர் பிரச்சனை இழுத்து போட்டுக்கும் மேஷம். யாருக்கும் எதுவும் சொல்லாமல் தூக்கத்திலலாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கின்னு புலம்போம். சாமி ரூமுக்கு போவோம், அது போவோம், இது போவோம். தன்னை வருத்திக்கு அழுவுறது கூட பாத்ரூமில் அழுவோம். அதெல்லாம் மாறிட்டு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். எதிரிகளை வெல்லும். பெரும் பொறுப்புகளுக்கு வரும். அரசு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல விதத்தில் நிறைய அரசியலில் ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் 7.5 சனியில் இருந்தாலும் மேஷ ராசிக்காரர்கள் காணப்படும். குடும்பத்திற்காக நிறைய நேரம் செலவழிக்கக்கூடிய ராசிகளில் மேஷம் வரும். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல பாசிட்டிவ் வைப். ஆன்மீகம், உழவார பணி என்று கும்பலாக இருக்கக்கூடிய இடத்தில் மேஷம் அதிகமாக இருக்கும். ஆக மேஷத்திற்கு நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் இதெல்லாம் எதுவும் நடக்காது. ஸ்ரீரங்கம் சரணாகதி அடைவது விஷ்ணு காயத்ரி. வயிற்றிலிருந்து கழிவுகள் கீழ் முதுகுத்தண்டோடம் L4 L5 என்று சொல்வார்கள். அதில் கவனம். சனி உங்களுக்கு 11ஆம் இடத்திலே இந்த பராபவரிடம் முழுவதும் இருக்கிறார். பணவரவு ஏற்படும். இந்த பராபவரிடத்தில் திருமண தடைகள்லாம் நீங்கிடும். புத்திர சந்தான தடைகள் நீங்கிடும். அப்பா அம்மாவை 10 வருஷமாக பார்க்க முடியாதவர்களெல்லாம் திருப்பி சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோட தகராறாயிட்டு திரும்பி வெட்டுக்குத்தெல்லாம் இருந்தவங்களாம் ஒன்றாயிடுவாங்க. பூர்வீகத்தில் சொத்துக்கள் கிடைக்கும். தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசியில் யார் வரும்? ரிஷபம் வரும். செல்வந்தர்கள் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, பஞ்சாயத்துன்னு இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எல்லாரும் இதுங்க எப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். உறவுகளில் இருந்த சிக்கல்லாம் தீரும். பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கும். எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்? மன அழுத்தம் வரக்கூடாது. தாயார் தந்தையாருடைய தேகாரக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் டெய்லி பேசணும். ஏதாவது வயிறு வலி, வந்த வலின்னா மருந்து கடையில் மருந்து வாங்கி கொடுக்கூடாது. நல்ல டாக்டரை பார்த்துடணும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவரிடத்தில் அசைய சொத்துக்கள் நிச்சயமாக ஏற்படும். வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் அதிக அற்புதத்தை பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபராசிக்காரர்கள். பட்டீஸ்வரம் துர்க்கை கவசம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். 24 வயது கடந்த மிதுன ராசிக்காரர்கள் தயவுசெய்து வருடத்துக்கு ஒரு முறை இதயத்தை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதயத்துக்கும் மிதனத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். உங்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய தூக்கத்தில் புலம்பக்கூடியவர்கள் மிதனம். அதனால் ஜாலியாக உடம்பை பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். கார்டியாக் பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கங்க.
தேக ஆரோக்கியத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். எதிரிகளை வெல்வீர்கள். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். மரண பயம் நீங்கும். தேக ஆரோக்கியத்தில் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாத இருந்த தேக உபத்திரம் டக்கென்று ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு சாதாரண நண்பர்களால் கண்டுபிடிக்கப்படும். ஆச்சரியமாக இருக்கும். எல்லா விதமான நோயிலிருந்தும் வெற்றி ஏற்படும். எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து வெற்றி ஏற்படும். ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல், மரண பயம், வட்டிக்காரர்கள் மாட்டிக்கொண்டு பேங்கில் பிரச்சனை ஏற்பட்டு அதெல்லாம் மாற்றி ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். எதிரிகள் நட்பு ஆவார்கள். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தேக ஆரோக்கியத்தை நல்ல ஜம்முன்னு ஆயிட்டு ஒரு சிறு அறுவை சிகிச்சை போல் பண்ணிட்டு ஜம்முன்னு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் மிதுனம் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி அதீத கவனம். ப்ரெஷர் மட்டும் மிதுனத்துக்கு வரக்கூடாது. ப்ரெஷருக்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய சம்பந்தம். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி வார்த்தைகளில் அதிக கவனமாக மிதுனம் இருக்கணும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுனத்திற்கு அந்த வருத்தங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு பராப வருடம். எனவே தொழிலில் கடவுளுடைய கிருபையால் அற்புதம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். குடும்பம் வெளியிடத்தில் அதீத கவனமாக வாக்கில் பார்த்துக்கொள்ளுங்கள். சுபகாரியமெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். ராசி கடகராசி. காலஸ்திரி செல்வது, வெறும் தரிசனம் செய்வது, பூஜையெல்லாம் செய்ய வேண்டும். அம்பாளையும் சிவனையும் குருவையும் விநாயகரையும் முருகரையும் பார்த்துட்டாவே போதும். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடெல்லாம் விசேஷம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கும். யாருக்கு? காலஸ்திரிக்கு. காலஸ்திரிக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான வருஷம் கடகத்திற்கு. 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வயிறில் ஜீரண உறுப்புகளில் ப்ரோபயாட்டிக் என்று சொல்லுவார்கள், அந்த உறுப்புகளில் எல்லாம் பாதிப்பு ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படும். அதில் அதீத கவனமாக கடகராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் அஷ்டம சனி பரிபூர்ண விலகி இருப்பதனால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால் வேலைக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக அகத்திக்கீரையை தவிர கொடுக்க நிறைய நன்மைகள் ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் யோகத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அற்புதமான கிளியரன்ஸ் ஆகும். கிரீன் சிக்னல். பிள்ளைகள் விஷயத்தில் பூர்வ புண்ணியத்தை குரு பார்ப்பதனால் பரம்பரையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீரும். தலைமுறையாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருக்கு நல்லது நடக்கும். நிறைய நல்லது நடக்கும். அவங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் நீங்கும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு உடம்பில் இருந்த பிரச்சனையெல்லாம் டக்குன்னு நல்ல டாக்டரு நல்ல நண்பர்களால் மாற்றி கிடைக்கும். ஸோ கடகத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம் என்றாலே கடகம். அது இந்த வருடம் நடக்கும். சிம்மராசி. பஞ்சவடி அனுமன் கோயில். கண்டிப்பாக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் நிறைய நல்லது நடக்கும். குடும்பம், காதல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்காக துணை அல்லது துணைவியார் இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் நிறைய நாட்களாக ரொம்ப நாள் காஸ்மெட்டாலஜி,
அல்ல என்றால் வேறு ஏதாவது நீங்கள் உங்களை அழகுபடுத்துவது, எடை குறைப்பது, ஜிம்மில் சேர்வது, ஸ்விம்மிங்கில் சேர்வது, யோகா சேர்வதெல்லாம் தள்ளிக்கொண்டே போன விஷயமெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடன் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் நிறைய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பரிசளிப்பையும் திக்குமுக்காட செய்வதுடன் நிறைய தெய்வ கோயில்களுக்கு செல்வீர்கள். புதிய அறிமுகம் அதீத கவனமாக பராபரிடத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். அது உறமுறையில் வரலாம், அரசியல் முறையில் வரலாம், பயணங்களில் வரலாம், சோஷியல் மீடியாவில் வரலாம். உங்களை கண்டிப்பாக காயப்படுத்தக்கூடிய அமைப்பு. குறிப்பாக 24 வயதை கடந்தவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் பரியாயம் குருவில் இருப்பவர்கள் தான் அந்த 3ஆம் பரியாயம் குரு ஆரம்பித்து 4ஆம் பரியாயம், 5ஆம் பரியாயம், 6ஆம் பரியாயம், 7ஆம் பரியாயம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய ஆட்டங்கள் சிறிது கவனத்துக்குண்டான அமைப்பு. சிம்மராசிக்காரர்கள் 24 வயதை கடந்த எல்லோரும் வியாபாரத்திலும் வாகனங்களிலும் உத்தியோகத்திலும் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுங்கள். எல்லோரும் உங்களை குறை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு உணர்ச்சி வசப்படாதீர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. பெருமாள் வழிபாடு, கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜி வழிபாடு. அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஹார்மோன் குறைபாடுகள் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டக சனி என்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். லாபம் சந்தோஷம் ஏற்படும். அசையாமசைய பொருள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அற்புதம் ஏற்படும். குடும்பத்தில் புத்திர சந்தானம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ஏற்றங்கள் காணப்படும். அடிமத் தொழிலே வேண்டாம், தனியாக ஏதாவது டெய்லி 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் வெற்றிகளை பெறும். கூட்டாளிகளே வேண்டாம், எனக்கு கூட்டு தொழிலே செட் ஆகாது, நான் தனிப்பட்ட என்னுடைய ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறேன் என்று கார் வேணாம், எது வேணாம், 2 வீலர் கூட போதும், சந்தோஷமாக போதும். 10 ரூம் இருக்கக்கூடிய வீடு வேண்டாம், சாதாரண ஒரு வீடு போதும். இல்லை என்றால் ஒரு 50 வயதை கடந்தவர், 60 வயதை கடந்தவர்கள் திடீரென்று சீனியர் லிவிங் ரூமில் கூட சீனியர் லிவிங் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு மனம் அமைதியை விரும்பக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொறுமையாக இருந்தாலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நீங்களாகவே சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அது அந்யோன்யம் ஃபெவிகால் போட்ட கம்மு போல் ஒட்டி கொள்ளும். உறவினர்களாலேயோ நண்பர்களாலேயோ குடும்பத்தை வில்லை விட்டு விடாதீர்கள், குடும்பம் சிதைந்து போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் பெரிய பலம், பெரிய சந்தோஷம். 6ஆம் இடத்தில் சனி பராப வருடம் முழுவதும் காத்திருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சகலத்திலும் வெற்றி, தொட்டது தொடங்கும். வார்த்தைக்கு மதிப்பு, குடும்பத்தில் அனுகூலம், குடும்பத்தில் அசையமசைய பொருள் சேர்க்கை, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி. எல்லா வீட்டிலும் தூக்கி போட்டுவிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று யாராவது தவறான ஆலோசனை சொல்லி உங்களை அம்போ என்று விட்டுவிடக்கூடிய காலகட்டம். எனவே படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிக கவனம். அபிராமி அந்தாதி கேட்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். அதில் 40வது பாடல், 43வது பாடல், 54வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை சொல்லிக்கொண்டு இருக்க இருக்க பூர்வ புண்ணிய தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி,
குருவின் அனுகூலம் பெரிய அளவுக்கு தெய்வமாக இருக்கும். தெய்வ சங்கல்பம் ஞானமாக இருக்கும். மகான்கள் தரிசனம், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் அதீத அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். வாகனத்தில் மாற்றம், கடல் கடந்த நிறைய பயணங்கள், மனதுக்கு பிடித்த மலைவாழ் ஸ்தலத்துக்கு போகிறது, மனது பிடித்த தெய்வ ஸ்தலத்துங்களுக்கு போகிறது, உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, நாள்பட்ட தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, முதுகு தண்டுவட, இரத்தத்தில் பரவக்கூடிய இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஹீமோகுளோபின் கவுண்ட்ஸு, ஹார்மோன் குறைபாடுகள் என்று எல்லாத்திலும் ஏதோ ஒரு குழப்பம். இந்த குழப்பம் தீரவில்லை என்ற 10 வருடம் 11 வருடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிரந்தர தீர்வு, நிரந்தர மருந்து, நிரந்தரமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தேகாரோக்கியத்தையும் புதுமைப்படுத்தும். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள், வைத்தீஸ்வரன் வழிபாடு அற்புதமான அமைப்பு தரும். பழைய கடன்கள் பைசலாக்கும். விருச்சிகம் என்றாலே செல்விக்கு பிடிக்காது என்ற ஒரு எண்ணம் இந்த வருடம் உங்களுக்கும் எனக்கும் நட்பான எண்ணம். எல்லாவற்றிலும் சாதிக்க போகக்கூடிய அற்புத ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர்களுடைய தேகாரோக்கியம், அக்கம் பக்கம், அண்டை அயலார், வெளியிடத்தில் பயணங்கள் சமயத்தில், புதிய அறிமுகத்தில், மேலதிகாரிகள் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். அதே சமயம் திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு தடை, நலம் தடை, அஷ்டலட்சுமி கடாட்சம் தடை, பொருள்கள் வாங்குவது, இன்டீரியர் செய்வது, வாகன அமைப்பில் இருந்த மாற்றங்கள், டக்கு டக்கு டக்குன்னு விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்களெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். புத்திர சந்தானம் வரும். ரொம்ப நாட்களாக புத்திரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். அதிகமான திருமணங்கள் நடைபெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி. இல்லையென்றால் விருச்சிகம் இருக்கக்கூடிய வீட்டில்தான் சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்று நடக்கும். கண்டிப்பாக திங்கட்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர இந்த வருடம் முழுவதும் உணவு, பசுமாடு இல்லை என்றால் எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கே ஏதாவது ஒரு டையை வைத்து கோசாலாய்க்கு கொடுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் ஓடிவிடக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாருக்கு ஏற்படும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நல்லது, கெட்டி மேலும், சந்தோஷம், ஆடை ஆபரணங்கள், நகை, வைரங்கள், வைடூரியங்கள் என்று எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடியவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், பெரும் ப்ரமோஷன்கள், அரசியலில் பெரும் வெற்றிகள், பெரும் கௌரவங்கள், நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு விருச்சகத்திற்கு அனுகூலங்கள் கடந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்பொழுது வீடு பக்கத்தில் இருக்கிற லயன்ஸ் கிளப் பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். தனுசு ராசிக்காரர், திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விபூதி குங்குமம் வைத்து எடுத்துக்கொள்வது, அதை தினமும் வைத்து கொண்டு வருவது, அர்த்தாஷ்டம சனி, நாளில் சனி, அஷ்டம சனியின் பாதி, தினமும் விடாமல் உடற்பயிற்சி செய்து கொள்வது கண்டிப்பாக முக்கியம். மரண பயம் நீங்கும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஜூன் மாதத்திலிருந்து குருவின் பார்வை பிறகு அனுகூலங்கள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடன் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள், பண கஷ்டங்கள், பணப்பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? தனுசு ராசிக்காரர்கள். லாபம், சுபவிரயம், வீடுக்கு இன்டீரியர், வீட்டில் நல்ல வேலையாட்கள் இல்லை, இந்த வேலையாட்களால் எனக்கு தொந்தரவு, தொழிலில் தொந்தரவு, நல்ல வேலையாட்களை நான் நம்புகிறேன், அவர்கள் எனக்கு சரியில்லை என்றாலும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள், உங்களை தாங்கக்கூடியவர்கள், நீங்கள் கோபப்பட்டாலும் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அற்புதமான உறவு முறையில் நல்ல வேலையாட்கள் கிடைப்பதெல்லாம் அனுகூலம் அமைப்பு ஏற்படும். அரசியலில் திடீர் செல்வாக்கு பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் ஹார்மோன் குறைபாடுகள், கழுத்து பகுதிகள், சளி தொந்தரவுகள்,
சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். உடற்பயிற்சி கண்டிப்பாக சுகர் பிபியை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக்கொள்வது அர்த்தாசிரம சனியில் மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். கோளற்பதிகம் கண்டிப்பாக பராப வருடத்திலும் பிளவுங்கு வருடத்திலும் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் அல்லது கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள். ஏனென்றால் ராகு மாற்றம் கேது மாற்றம் வரக்கூடிய டிசம்பரில் 2/8 வருவதனால் கொஞ்சம் பார்த்து கொள்வதும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கால் பகுதிகளுக்கு பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் பிள்ளையார்பட்டி காரியசித்தி மாலை என்ற அற்புதமான மந்திரம் காசிப முனிவர் ஏற்றியது. பந்தம் அகற்றும் ஆரம்பித்து பாசருவில் பசருவில் என்று முடியக்கூடிய மந்திரம் கேட்குது சொல்வது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். நரம்பு உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்டது, முதுகுவலி சம்பந்தப்பட்டது, எப்பொழுதும் ஜாயின்ட் பெயின்ஸ், உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மகரத்துக்கு சனிதான் அதிபதி. நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன நல்லது நடக்காது. 7.5 சனியிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தியை பெற்ற ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், குருவின் பார்வை உங்கள் ராசியிலே ஜூனிலிருந்து வருகிறது. ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உங்களுக்கும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரர்கள். வண்டிகளில் வாகனங்களில் வித்தைகள் காட்டாதீர்கள். இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளிலும் கூடா நட்பிலும் பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீர்கள். வழுக்கலான இடங்கள் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கத்தில் எழுந்து டக்கென்று பதட்டமாக ஓடுவதெல்லாம் கூடவே கூடாது. மொட்டை மாடிகளில் மிக கவனமாக பிடிமானம் கவனத்துடன் இருப்பது. நண்பர்களுடன் செல்கின்ற சமயத்தில் பால்கனியிலெல்லாம் உட்காது கூடவே கூடாது என்பதை மகர ராசிக்காரர்கள் முடிந்தால் குலதெய்வத்தை பார்த்து விடுவதும் பிள்ளையார் பெட்டியை பார்த்து விடுவதும் பெரிய அளவுக்கு அனுகூலம். அதிகமான பொருள் சேர்க்கை, அதிகமான முதலீடுகள், அதிகமான பண அமைப்பு சேர்க்கக்கூடிய ராசிகளில் மகரம் வருவதும் தைரியம் இழந்த பெருமைகளெல்லாம் பெறுவதற்குண்டான அற்புதம் மகரத்துக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு சனி பகவானுடைய சன்னிதானம். திருநள்ளாறு விநாயகர் விசேஷ விநாயகர். அதன் பிறகு தரிசனம் செய்வது அனுகூலம் எல்லா விதத்திலும். ஜன்மத்தில் ராகு, 7ல் கேது, டிசம்பர் வரை உள்ளது. அதனால் கோளற்பதிகம் கேட்பது சொல்வது எப்பொழுதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். நவகிரகத்தை சுற்றுவது கூடாது. ராகு கேதுக்கு விளக்கேற்றி விட்டு மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது யோக பலனை தரும். ராகு கேது சன்னிதானம் இல்லை. அப்போ கோயிலில் இரட்டை விளக்கு ராகு கொன்று கேது கொன்று என்று மனதில் நினைத்து ஏற்றுங்கள். கும்பத்திற்கு 7.5 சனியின் கடைசி சனி இருந்தாலும் வார்த்தைகளில் அதீத கவனம். கழுத்து, தோல், தலை, கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் விஷயத்தில் கவனம். அதில் மட்டும் அதிகமான கவனம். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். கூடா நட்பு கேடு விளையும். மறைமுகஸ்தான உபத்திரங்களிலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். சர்ப்பதோஷங்கள் இருப்பதனால் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக பேசுவதும் கவனமாக அவர்களை பார்த்து கொள்வதும் முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தூக்கத்தில் கூட பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு சப்பை மேட்ருக்கு யாருக்காவது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் நினைத்து யோசித்து உங்கள் வருத்தத்தை உங்கள் உடலை கெடுத்துக்கொள்வது நியாயமா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். தொலைதூரத்தில்
அனுகூலங்கள், பெரிய அளவு வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் கும்பத்திற்கு ஏற்படக்கூடிய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய கும்பத்திற்கு பராப வருடம் நிச்சயம் கிடைக்கும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று புலம்பினீர்கள் என்றால் உங்கள் ஜாதகம் சரியில்லை என்பதுதான் இந்த பராப வருடத்தினுடைய தத்துவம். பணம் வரும், தொழில் வரும், புகழ் வரும், பேர் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும், அஷ்டலட்சுமியுடைய சுபகாரியங்கள் நடக்கும். மீனராசிக்காரர்கள் யோக பலத்தை ஜன்மசனியில் இருக்கிறீர்கள் என்பதை உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள். அடிவயிறு, கழிவுகள், முதுகுத்தண்டுவடம், மூட்டுக்கள், பாதம், நகம் வரை உள்ள உறுப்புகள் சிறிதாக பாதித்தாலும் மனோ அழுத்தத்தோடுக்கு நாள்படாமல் மருத்துவரை பார்ப்பது விசேஷமான பலனை தரும். 7.5 சனியில் ஜென்மத்தில் இருந்தாலும் திருமணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்வீர்கள், கடல் கடந்து தொழில் ஆரம்பிப்பீர்கள், கடல் கடந்து வீடு வாங்குவது, முதலீடு செய்வது, பெரும் செல்வந்தராக ஆகுவதெல்லாம் மீனத்திற்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு பழனி முருகர் ராஜாலங்கார தரிசனம், ராஜாலங்கார படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றி வருவது விசேஷமான பலனை தரும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகளை சபிப்பதோ, பிள்ளைகளை கத்துவதோ, பிள்ளைகளிடத்தில் தகராறு செய்வதோ கூடவே கூடாது என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவருடைய ஆலோசனை மீறாமல் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், அபிராமி அந்தாதி 40, 59, 75 தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்க இருக்க இருக்க பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது மீனத்திற்கு வரக்கூடிய பராப வருடத்தில் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உடற்பயிற்சி உங்களுக்காக தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் திருமண தடைகள் நீங்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் நீங்கும், வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், அரசியலில் பேர் புகழ் கிடைக்கும், அரசாங்க தொழிலுக்காக அரசாங்க படிப்பு பெரிய எக்ஸாம் எழுதி வைத்து கொண்டிருக்கிறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கல, நீட்டு கிடைக்கல, எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனத்திற்கு உண்டு. ஆக மொத்தத்தில் பராப வருடத்தில் மேஷத்திலிருந்து 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனத்திற்கு லேட்டாக கிடைத்தாலும் லேட்டஸ்டாக எல்லாமே கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது